சுவையான தேங்காய் பால் அல்வா என்னோட ஸ்டைலில் எப்படி செய்யலாம்னு பார்த்தலாம் வாங்க. ஒரு மீடியம் சைஸ் தேங்காய் வந்து 2 டம்ளர் திக்கான பால் எடுத்து 3/4 டம்ளர் ஆவில் நல்லா பொடி பண்ணி தேங்காய் பால் கூட சேர்த்து கலந்துக்கலாங்க. 1 டம்ளர் வெள்ளத்துக்கு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சு 1 டீஸ்பூன் நெய் சேர்த்து முந்திரி பருப்பு வறுத்தெடுத்து அதே பேனில் கரைச்சி வச்சிருக்கிற வெள்ளத்தை வடிகட்டி சேர்த்துக்கலாங்க. பாகுபதம் தேவையில்லை. நம்ம தேங்காய் பால் கூட அவல் சேர்த்துறதுனால இந்த கலவை நல்லா திக்காக இருக்கும். இதை கொதிக்கிற வெள்ளை கரைசல் கூட சேர்த்து நல்லா கலந்து 2 ஏலக்காவை தட்டி இது கூட சேர்த்து கலந்துக்கலாங்க. இந்த கலவையிலேருந்து எண்ணெய் விட்டு பிரிஞ்சு எங்கேயும் ஒட்டாமல் வந்துச்சுன்னா நம்மளுடைய தேங்காய் பால் அல்வா ரெடி ஆயிடுச்சு. இப்போ முந்திரி பருப்பை சேர்த்து நல்லா கலந்து இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றி சமப்படுத்தி எடுத்துக்கலாங்க. இது 10 நிமிஷத்தில் செட் ஆயிரும். இது இன்னொரு பாத்திரத்துக்கு டீமோல்டு பண்ணி நமக்கு விருப்பமான ஷேப்புக்கு கட் பண்ணி எடுத்தால் நமக்கு சுவையான தேங்காய் பால் அல்வா ரெடி ஆயிடுச்சுங்க. நான் எடுத்துக்கிறதெல்லாம் ஒரே டம்ளர் அளவுகள் தான். நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.